இப்ப பனைமரம் மாதிரி செழிக்குது, ஒரு செலவில்லாத ஒரு மரம், ஆனா பலனோ பெருசு. சில வேலைகள்ல எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, எனக்கு உதவி செய்வார் யாருமே கிடையாது, நான் எப்படி உயர முடியும்? அது கர்த்தராலே ஆகும், கர்த்தராலே ஆகும். ஆமென் சொல்லாமா? அற்புதமா இருக்கும். சங்கீதம் 23:6 இப்படி சொல்லுகிறது. 23வது சங்கீதம் 6வது வசனத்துல, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை என்னை தொடரும், எனக்கு வர்ற நன்மை கல்லறை போகிற வரைக்கும், என்னை பெட்டியில வைக்கிற வரைக்கும் எனக்கு நன்மை மேல இருந்து வந்துகிட்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பெட்டியில வந்துகிட்டே வைக்கிற வரைக்கும் எனக்கு நன்மை என்ன செய்யாது? குறையாது. நான் பனைய போல, ரெண்டாவது கேதுரு மரம் போல. இந்த 92வது சங்கீதம் 12வது வசனத்துல கேதுரு மரம், பாலஸ்தீன தேசத்துல லீபனோன் மலையில மிக உயரமான மலை, என்ன மலை? உயரமான மரம் கேதுரு மரம். அல்லேலூயா. நம்ம நாட்டில் பார்த்தோம்னா இந்த தைல மரம் அல்லது இந்த சவுக்கு மரம் இருக்குது. அது போல உயரத்தில் சிறந்த மரம் எதுதான்? கேதுரு மரம். அதுபோல ஒரு நீதிமானுடைய உயரம் நாளுக்கு நாள் போய்கிட்டே இருக்கும். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய உயரத்தை யாராலும் கணிக்கவே முடியாது. என்னடா இவங்க யாருடைய ஒத்தாசையும் இல்லாம இவங்க எப்படி இப்படி வளர்றாங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது கர்த்தர் அதிசயமாக அற்புதமாக செய்ய வைப்பார். மூன்றாவது, அலரி செடிகளை போல நம்ம வளருவோம் போட்டிருக்கு. ஏசாயா 44:4 நீதிமான் அலரி செடியை போல வளருவானா. அலரி செடின்னு என்ன தெரியுமா? அந்த தண்ணிக்கு மேல கிடக்கு பத்தியெல்லாம் ஒரு செடி, ஒரு நாளைக்கு ஒரு வளர்ச்சி வளரும். அது இவ்வளோ துண்டு கொண்டு போய் ஒரு கம்மாயில போட்டீங்கன்னா அடுத்த வருஷம் மழைக்குள்ள அந்த கம்மா முழுவதும் என்ன செஞ்சிடும்? நிரப்பிடும். அலரி செடி மாதிரி தண்ணிக்குள்ள கிடக்கிற செடி மாதிரி ஒரு நாள் ஒரு மேனி தொழுதொரு வண்ணமா ஒவ்வொரு நாளும் உயர்றது போல ஒவ்வொரு நாளும் ஒரு நீதிமானுக்கு உயர்வு இருக்கு. வேதம் சொல்லுது, நீதிமான் வர 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 விருத்தி அடைவான். நீதிமான் வர வர விருத்தி அடை. தாவீது வர வர விருத்தி அடைந்தான். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். யோசபாத் ராஜா வர வர. நீங்கள் நானும் என்ன செய்யணும்? வர வர விருத்தி உண்டாகி கொண்டே இருக்கணும். போன வருஷ வாழ்க்கைக்கு இந்த வருஷ வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா இருக்கணும். போன மாச வாழ்க்கைக்கு இந்த மாச வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஆவிக்குரிய காரியம், நம்முடைய ஊழியம் எல்லாத்திலையுமே ஒரு பெரிய வித்தியாசத்தை தேவன் உண்டாக்க வேண்டும். Thanks for watching. To watch our full video, please visit our channel Peace Tower GSF on YouTube. Do watch, share and subscribe.